அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு புட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யணுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கிளறிக்கலாம். மாவை நல்லா கிண்டியாச்சு இட்லி பாத்திரத்தில் அள்ளி வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துட்டு கட்டி கட்டியாக இருக்கிறதுனால மிக்சியில் கொட்டி லேசாக ஒரு ஓட்டை ஒட்டிக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சீனி தான் சேர்த்துக்க போகிறேன். நெய்யில் பொரித்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு, கிளறிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கோதுமை மாவில் புட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.